நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிராவல் விளாக்ல பார்க்க போற கோவில் வந்து நவகிரக கோவில். நவகிரக கோவிலா? அதான் எல்லா ஊர்லயுமே இருக்கே அப்படின்றீங்களா? ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எல்லா ஊர்லயுமே நவகிரக கோவில் இருக்கு. ஆனா, இந்த ஊர்ல மட்டும் தான் கடலுக்குள்ள நவகிரக கோவில் இருக்கு. அது வேற எங்கேயுமே இல்லங்க. நம்ம தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல உள்ள தேவிப்பட்டணம் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோயில் இருக்கு. திருச்சியிலிருந்து ராமேஸ்வரம் போகும்போது இந்த கோயிலுக்கு நாங்க போயிருந்தோம். நீங்க திருச்சியிலிருந்து வரும்பொழுது உங்களுக்கு புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை அதை தாண்டி நீங்க வரும்பொழுது உங்களுக்கு அடுத்த ஊர் தேவிப்பட்டினம் தான். நீங்க திருச்சியிலேருந்து வரும்போது ஒரே ஒரு பைபாஸ் தான். அந்த பைபாஸோட டெட் எண்டு தேவிப்பட்டினம். இந்த டெட் எண்டு இந்த ரவுண்டானத்தில் இருந்தது நீங்கள் ரைட் எடுத்து போகும்பொழுது தான் உங்களுக்கு ராமநாதபுரம், தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் அந்த ஊருக்கெலாம் நீங்கள் அதில் போய்க்கலாம். இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்து தேவிப்பட்டினம் ஊருக்குள்ளே போக போகிறோம். முன்னொரு காலத்தில் மகிஷாசுரன்ற அரக்கன் வந்து அவர் பெற்ற வரத்தை வச்சு தேவர்களை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காரு. அப்போ தேவர்கள் வந்து பராசக்தி தேவி கிட்ட அவங்கள காப்பாற்றும்படி கேட்குறாங்க. அதனால பராசக்தி தேவியும் மகிஷாசுரனை சண்டையிட்டு அழிக்கிறாங்க. அதனால மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் வந்து இந்த இடத்துக்கு தேவிபுரம் அப்படின்ற பேரை வச்சாங்க. அது நாளடைவில் தேவிப்பட்டினமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த நவகிரக கோயில் கார் பார்க்கிங் வந்துட்டோம். நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து நீங்கள் சாமி பார்க்கலாம். இந்த இடத்தோட இயற்கை அழகையும் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம். உங்களுக்கு இந்த கோயிலுக்கு கார் பார்க்கிங் அமௌண்ட்டும் எதுவும் கிடையாது. உள்ள என்ட்ரி ஃபீஸும் எந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு கிடையாது. ஜஸ்ட் வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து காணிக்கை கொடுக்குறீங்க இல்லை வேறு ஏதாவது வந்து நீங்கள் டொனேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த கோயில் வந்து வங்காள விரிகுடா கடலில் வந்து அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த நடைபாதையை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஒரு வந்து 90லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு இந்த ஃபிஷிங் போட்டாக நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. இந்த கோயிலோட நேம் வந்து நவபாசன நவகிரக கோயில். நவகிரகம் தெரியும், 9 சாமி இருக்கும். அதனால நவபாசனம் அப்படின்னு கேட்குறீங்களா? நவபாசனன்றது வேறு எதுவும் இல்லைங்க, அதே மாதிரி தான். ஆனால் 9 வேதிப்பொருட்கள். அந்த 9 வேதிப்பொருட்களை வச்சு தான் இங்கே இருக்க 9 சிலையுமே வந்து ராமர் வந்து கட்டியிருக்காரு. ராமர் கட்டினாரா? அவர் ஏன்டா இங்கே கட்டினாரு அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறீங்களா? சரி வாங்க, அது என்ன விஷயம்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. மகாவிஷ்ணுவோட மனித அவதாரம் தான் ராமர் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ராம அவதாரம் எதுக்கு அப்படின்னா, இலங்கையோட அரசன் ராவணன் வந்து பிரம்மாவை நோக்கி தியானம் பண்ணுறாரு. அப்போ காட்சியளித்த பிரம்மா கிட்ட வந்து அவர் ஒரு வரம் கேட்குறாரு. இது மாதிரி வந்து எனக்கு தேவர்கள் அசுரர்கள் இவருக்கு யார் கையிலுமே சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் வந்து மனிதர்களை பற்றி சொல்லவே இல்லை. அதனால உருவானதுதான் இந்த ராம அவதாரம். ராமரோட மனைவி சீதாவை வந்து ராவணன் இலங்கைக்கு கடத்திட்டு போனது எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது சீதாவை காப்பாற்றுறதுக்காக ராமர் வந்து இலங்கைக்கு போக பிளான் பண்ணுறாரு. அதனால கடல் மேலே பாலம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ண இடம் தான் வந்து தனுஷ்கோடி. நம்ம இந்து மரபுப்படி ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது நல்லபடியாக முடியறதுக்காக நாம் முதன்மை கடவுளான விநாயகரை வழிபடுறது வழக்கம். அப்படி ராமர் வழிபட்ட விநாயகர் கோயில் தேவிப்பட்டினத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உப்பூர் என்ற இடத்துல இருக்குது. அந்த கோயிலோட நேம் வந்து வெயிலுகந்த விநாயகர் கோவில். அடுத்ததா நாம நவகிரகங்களுக்கு பூஜை பண்ணுவோம். அப்படி ராமர் பூஜை பண்ணுறதுக்காக தான் கையால் 9 வேதிப்பொருட்களை வச்சு இந்த 9 சிலையை இங்கே கட்டியிருக்காரு. அந்த 9 வேதிப்பொருளை வச்சு கட்டியதால தான் வந்து இதுக்கு நவபாசன நவகிரக கோயில்னு பேர். இங்கே சின்ன சின்ன மீன்கள் வந்து அதிகமாக இருந்துச்சு. நானும் அங்கே போனதுலேருந்து பார்த்துருந்தேன். இந்த நாரை வந்து ரொம்ப நேரமாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியாக ஒரு வழியாக வந்து ஒரு மீனை பிடிச்சிருச்சு. அந்த வீடியோ தான் இது. இந்த கோயிலில் ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தாங்க. ஆடி மாதம் 10 நாள் செம்ம கும்பலாக இருக்குமா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர்கிட்ட இங்கே வருவாங்களாம். அப்புறம் தை அமாவாசை அன்னைக்கும் நிறைய பேர் இங்கே வருவாங்களாம். சப்போஸ் இந்த பக்கம் நீங்கள் ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்துருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக தான் வந்து என்னோடய வெட்டிங் டே வந்துருந்துச்சு. அப்படி வெட்டிங் டேக்கு வந்து நாங்கள் தனுஷ்கோடி பிளான் பண்ணி போயிருந்தப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். இது போல் வந்து நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வந்து டூர் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் இருக்குது. திருச்சி அண்டு திருச்சி சரௌண்டிங்ஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த சரௌண்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள்.
இது போல் நிறைய வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்கே டிராவல்ஸின் ட்ரிப்பிஸ் லைஃப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.